ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பன்னீர் சீஸ் டோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட கெச்சப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதுவே க்ரீமியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பன்னீர் துருவி வச்சுருக்கேன், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பொடியாக நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன், சீஸ் துருவி வச்சுருக்கேன், பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படும். இப்போ பன்னீரில் மிளகுத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன், துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்க தொட்டு எனக்கு ஸ்பூனில் இது ஸ்ப்ரெட் பண்ண முடியல, அதனால் கையில் இது பிரெட் ஸ்லைஸ் மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு என்னோடய பன்னீர். ஸோ ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்தது பன்னீர். இப்போ இந்த மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு தவாவை மிதமான தீயில் காய வச்சுட்டேன். இப்போ தவா நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நான் எண்ணெய் தவாவில் நான் ப்ரஷ் வச்சு பூசிட்டேன். ஏன்னா இதுக்கு கூட நம்ம பட்டர் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். பன்னீர் இருக்குது, ஏற்கனவே சீஸ் இருக்குது, ஸோ ரொம்ப ஹெவி ஆகிடும் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணேன். அதனால் எண்ணெய் விட்டு நான் டோஸ்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக நான் ப்ரஷ் பண்ணிக்கினேன் ஆயிலில் தவாவில். ப்ரெட்டு நான் நிரப்பி இருக்கிறது அந்த ஸ்லைஸை அந்த தவா மேலே வச்சுட்டேன். இப்போ ப்ரெட்டு மேலே இருக்க ஸ்லைஸில் கூட இந்த கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டோம்னா ரெண்டு சைடுமும் திருப்பி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த பன்னீரெல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜிஞ்சர் சாயோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இஞ்சி டீ இல்லை மசாலா டீயோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் வீட்டில் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணதும் இதை நான் சுட சுட சர்வ் பண்ணியிருக்கேன். ரெசிபி இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். உங்களை அடுத்த ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.